கேப்பாப்பிலவில் வந்து மீனவ சங்கங்களுடைய தலைவரை வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சந்திக்க சென்றிருந்த பொழுது அவர்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு கலைக்கிறாருக்கு இப்படி செஞ்சுதாங்க கொண்டு கேட்கறதும் எங்களோட கடமை அவர்களுக்கு என்ன பதில் சொல்றேன். சதி திட்டங்களுக்கு முன்னா நான் ஒருத்தர் போயிருக்க மாட்டேன். நான் கூட்டி வந்தவங்க கழிச்சிட்டு போயிருப்பேன். ஒரு எங்களை தம்பி அதில் கூட்டி வந்தார், அவர் கழிச்சிட்டு போயிருக்கோம். நான் டிவியில எல்லாம் பார்க்கலாம் பிரச்சனை. நீங்க தான் அமைச்சர் சொன்னா திடீர்னு வர சொன்னாப்புல நான் வந்தேன்னு சொல்லி தான் கழிச்சு போட்டு சரி இவர் என்னத்துக்கு வந்து அடிச்சாரு அவருக்கு கலைச்சது போலையோ இல்ல அங்க அவற்ற பாதுகாவல 2 ஆட்கள்ல வந்து அடிச்சு போட்டு போறாண்டா ஒருக்கா மாங்க வாப்பும் தேவையாண்டா. இங்க கேப்பாப்பிலவு புலக்குடிப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் தெரியாதவர்கள் என்று தான் சொல்லணும். சொல்றேன், முல்லைத்தீவுல வந்து இப்படி பாலாடுற வேலைகளை யாரும் விடக்கூடாது. உப்பை பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறீங்க? உப்பில் ருசியத்தானே பார்க்கணும், பேரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் தானே வேண்டும். சத்தியலிங்கம், பொன்னம்பலன், சுந்தரலிங்கம் மட்டும் கூட பிள்ளைகளுக்கும் பேரில் வைங்கோ. என்னடா உங்களுக்கு பிள்ளை தானே வேணும், பேர் முக்கியம் இல்லை தானே. அன்றொரு பொழுதுல வந்து மக்களோட துயதுடைக்க நான் எவ்வாறு வந்தேனோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கிறேன். அறிவிக்கப்பட்ட பல காணிகள்கிட்ட மக்கள் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. தங்களுடைய காணிகளை பார்வையிடுறதுக்கு போகிறதுக்கு கூட அனுமதி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இப்படியான ஒரு இக்கட்டான அல்லது அந்த வெற்றியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலையில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதில் மிக முக்கியமான காரணம் எங்களுடைய வடமாகாணத்திலே யாழ் மற்றும் வன்னி மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது பெரும் கவலையை தந்திருந்தது. குழுவினருக்கு தலைவராக இருந்தவர் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர், அவர்தான் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். கனெக்டிவிட்டி, இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பாடலை அதிகரிக்க வேண்டும் என்றதை பற்றி பாரத பிரதமரிடம் சொல்லியிருந்தார். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய காணொலியில் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருப்போம். என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, கேப்பாப்பிலவில் வந்து மீனவ சங்கங்களுடைய தலைவரை வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சந்திக்க சென்றிருந்த பொழுது அவர்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அவருடைய சாரதி வந்து அவரை தாக்கியிருப்பார். அதாவது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவர் தங்களுடைய மீனவர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனை, குறிப்பாக இந்த நந்திக்கடலின் வீதி அபிவிருத்தி ஒழுங்காக மேற்கொள்ளப்படலை என்ற விடயம் தொடர்பாக அவர் தெரிவிச்சிருப்பார். அந்த விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது சில விஷயங்களை சொன்னதால் அதில் வந்து ஒரு சிறிய ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட இடத்தை அவருடைய சாரதி தாக்கியிருப்பார். யாரும் அந்த தலைவர், கடற்தொழில் சங்க தலைவர் சாரதி தாக்கியிருந்தார். அது தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்த. இது தொடர்பாக அமைச்சர்கிட்டே நேரடியாக ஊடகவியலாளர்கள் கேட்ட பொழுது அதற்கு பதில் எதுவும் எடுப்பாமல் அவர் சென்றிருந்தார். விமல் ரத்நாயக் அவர்கள் வந்திருந்த பொழுது அது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் எந்த விடயமே கதைக்காமல் நேரடியாக அந்த கேள்வியை மட்டும் மறுத்துட்டு சென்றிருப்பார். அதில் வந்து குறிப்பாக இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தலைவரை நேரடியாக சென்று சந்தித்திருக்கின்றார். உடனே மோட்டர் சைக்கிள் மட்டும் நான் அவரை போய் கூப்பிடுறேன், கூப்பிடான்னு நீங்கள் இல்லைங்க அவள் வந்தவே இல்லை, நீங்களாம் கூட்டிட்டு வந்து அடிச்சிட்டு போறீங்களா, என்ன காரணம்னு சொல்லிட்டு போவோம். 2 ஓட மோட்டர் சைக்கிள் வண்டி போட திருப்பி இவர்கிட்ட தான் திருப்பி மோட்டர் சைக்கிள் கொடுத்து விட்டாங்க. ஒரு பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு என்னத்துக்கானே வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஒரு தேவையில்லாம இப்ப பேட்டியை கொடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் அடிக்க போனதால இப்ப தான் அடிச்சேன்னு சொல்லி நடந்தது அப்படி கொடுத்துரு. எனக்கு நாங்களே அடிக்க போவோம் சொல்லி உங்களுக்கு பிள்ளையானு சொன்னா சரி நீங்க காய்ச்சி போட்டு சரி வந்து போயிருக்கலாம். நாங்களும் அங்க போயிட்டு நீங்கள் இங்க நிக்கிறீங்க திருப்பி வந்து காய்ச்சி போட்டு தான் எனக்கு வந்து அடிக்கும். அங்கான அந்த வேட்பாளர் வந்து இவருக்கு தான் போன அடிக்கணும். நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், எங்களுக்கே தெரியாது இதில் அடிக்கிறது. இந்த வேட்பாளர் வந்தது அது இந்த ஊரில் ஆகினா அப்போ அவைகளுக்கு தான் தெரியும். ஏன் கூட்டி வந்தீங்க மிரட்டு வந்தீங்க நடிக்கிறது சொல்லி அவருக்கு தான் தெரியும். அவையில் கேளுங்க இல்லை அவருக்கு என்ன பிரச்சனை தாங்கள் பொழுது கொடுக்கல, அது தெரியுது நடந்ததே தெரியாது. அவைகள் வந்தது அடிச்சுட்டு அவர்கள் நின்றா காட்டு அடிச்சது எங்களுக்கு தெரியல. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட கேட்டுதான் பிரச்சனை இல்லை, நாங்கள் பொழுதுக்கு போவோம், நாங்களும் போக மாட்டோம், நீங்களும் போவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை குடும்பம்னு சொல்லி இருந்ததான் அப்படியே விட்டு அதை சுயடிமையாக அப்படியே சொல்லி அப்படின்னாங்க. வேறு அவையாளர் ஒன்றுமே எங்களுக்கு இது வரைக்கும் இப்பயும் அடிச்சு கேட்டுனாங்க. கேட்கத்தான் தாங்கள் சம்பந்தமாக அது தவறதான் நடந்துட்டு அவரும் அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லி இயல் சொல்லி அமைச்சர். அப்போ லேசாபடி இல்லாது இயல் வந்து இப்படி அட்டகாசங்கள் செய்யறதுக்கு நாங்கள் இப்படியே இதுதான் எங்களோட நிலைமையா வந்துட்டு திடீர்னு கலைக்கிறாரு இப்படி செஞ்சுதாங்க கொண்டு கேட்கறதும் எங்களோட கடமை அவர்களுக்கு என்ன பதில் சொல்றதான் அங்க சாதிப்பு. இப்போ என்னன்னா
இதுகள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. இது தனிப்பட்ட பிரச்சனை. ஒரு எனக்கு வீட்டை கட்டிட்டாங்க, எனக்கு வீட்டை கட்டிட்டாங்க. நாங்கள் இந்த ரோட்டை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு வேலை எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்கள் அதை வாராளத்துக்கு நாங்கள் அதை காட்டத்தான் ஆகணும். அதை விட நான் பேசாமண்டேன்னா கூப்பிட்டு தான் நீங்க கதைங்க சொன்னீங்க. எனக்கு ஏதாவது சதி திட்டங்களுக்கு முன்னே நான் ஒருத்தர் போயிருக்க மாட்டேன். நான் அவங்க கூட்டி வந்தவங்க கழிச்சிட்டு போயிருப்பேன். ஒரு எங்களை தம்பி அதில் கூட்டி வந்தார், அவர் கழிச்சிட்டு போயிருப்பேன். என்ன அந்த இடத்துக்கு நாங்கள் போவாட்டி என்ன ஒரு அமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்லி திடீரென்னு நான் அவரோட முரண்பட்டு அதில் வச்சு அடிச்சிருந்தா கூட அது நான் பிரச்சனை லேட்டு பண்ணேன். ரோட்டை நான் காட்ட வாங்கன்னு சொல்லி அவன் 25 மீட்டருக்கு மேலே போயிட்டேன் வாங்கன்னு. இவன் வந்து கொண்டு இருந்துட்டு இவன் அணிந்துட்டு முன்னுக்கு எனக்கு வந்தவத்தில் பின்னால் அடிக்கிறேன்னு சொன்னாலும் என்ன அவருக்கு நாங்கள் கதை அதான் நான் எவ்வளோ 25 மீட்டர் அங்காளன்றதை எனக்கு அடிச்சேன்ட்டு போட்டுக்காரன்னு சொன்னேன். பக்கத்தில் நின்றுருந்தேன் நான் கதைச்சா இதைத்தான் கேட்டேன். நீங்களும் அமைச்சர் நீங்க என்னென்ன தேவை என்னென்ன தேவை இல்லைன்றதை நான் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். திடீர்னு நீங்கள் அமைச்சர் வந்திருக்கீங்க, சரி 2 பேர் தான் வந்துருக்கீங்க. நான் உங்களை கண்டபடியாக தான் தெரியும் எனக்கு நீங்கள் அமைச்சர். அப்ப சரி என்ன தெரியுமோ நான் டிவியில எல்லாம் பார்க்கலாம் பிரச்சனை. நீங்க தான் அமைச்சர் அமைச்சர் சொன்னா திடீர்னு வர சொன்னாப்புல நான் வந்தேன்னு சொல்லி தான் கலைச்சி போட்டு சரி வேற என்னத்துக்கு வந்து அடிச்சாரு அவருக்கு கலைச்சது பிள்ளையோ இல்லாட்டி அவரோட நாங்களே காலில் விழுந்து கலைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். இப்ப அடிச்சதுக்கான ஒரு காரணம் தெரியாது. இல்லாட்டி இவருக்கு முன்ன எங்க வந்து தெரியாது. இப்ப இருக்கிற வேட்பாளருக்கும் நான் ஒரு வயலுக்கு எதிரியா இன்னொன்னு தெரியும். கூப்பிட்டு போட்டு அங்க அவற்ற பாதுகாவல 2 ஆட்கள்ல அடிச்சு போட்டு போறாண்டால் ஒருக்கா மாங்க வாப்பும் தேவையாண்டா இங்க. இப்ப கேப்பாப்பிலவு பகுதியில் நேற்று முன்தினம் மீன்பிடி அமைச்சர் இந்த பகுதிக்கு வருகை தந்த போது செபஸ்தியான் பிள்ளை சுகிர்தன் என்று இந்த மீனவ பிரதிநிதி சங்கத்தின் தலைவர் இந்த பகுதியில் நின்றபோது அவர்களாக கதைத்து விட்டு அவர் இந்த குறையை சொல்லி இருக்கிறார். இந்த வீதிகள் என்ற குறைய பலகாலமாக இந்த வீதி பழுதடைந்திருக்கின்றது. இந்த மக்கள் பாவிக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது. அப்படி இருக்க இந்த வீதியை செய்து தரணும் என்ற கோரிக்கையை அதுவும் அவர்கள் கேட்டதால சொல்லி இருக்கின்றார். அந்த நேரம் பார்த்து அவர் இன்னும் ஒன்று என்னென்றால் இந்த வீதியை செய்கிறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் இந்த பகுதிகளில் சொல்லி போட்டு போறதை ஒழிய செய்கிற இல்லை என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் மீனவர் சங்கத்தின் தலைவர் இப்படியாக இருக்கிறார். கேப்பாப்பிலவு புலக்குடிப்பு மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் தெரியாதவர்கள் என்று தான் சொல்லணும். இங்க அட்டகாசப்படுத்தினார்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்ட உஷாரான உறுதியான தமிழினம் சார்ந்து நிற்கிற மக்கள் என்றதையும் சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அவருடைய கையாட்கள் அதாவது அமைச்சருடைய கையாட்கள் அவருக்கு அடித்து போட்டு போற அளவுக்கு இங்க கேப்பாப்பிலவு மக்கள் அந்த சோட போனவர்களோ அல்லது அடி வேண்டிக் கொண்டு இருக்கிறவர்களோ அல்ல. ஒரு அமைச்சர் என்றதுக்கான மரியாதையை கொடுத்துத்தான் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பேசாமல் விட்டதாக சொல்லுகின்றார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட சுகிர்தனுக்கு டெலிபோன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை கேட்டுட்டு நேரடியாக போய் அவரை சந்தித்து ஒரு ஆறுதல் கூற வேண்டும். ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களோட இங்க சேட்டப்படியில்லாதன்றதை நானும் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். ஏனென்றால் இப்படி மக்களின் பிரதிநிதிகள் மக்களோட அணுக வேண்டுமே தவிர மக்களுடைய குறைகளை கலைக்க வேண்டுமே தவிர இப்படி ராங்கித்தனமாக சண்டித்தனம் காட்டி போட்டு போற அளவில் இருக்கக்கூடாதுன்றதை நான் இங்கே எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். இது சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் மீன்பிடி அமைச்சரோடையும் அதுக்கு மேல உள்ள ஆக்களோடையும் நான் பாராளுமன்றத்துக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி இருக்கிற அமர்வுக்கு போய்க்கல நான் கதைப்பேன் என்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். திரும்பவும் சொல்றேன், முல்லைத்தீவுல இப்படி பாலாடுற வேலைகளை யாரும் விடக்கூடாதுன்றதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். விமல் ரத்நாயக் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை அல்லது ஒரு பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கின்றார். என்ன விஷயம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விமல் ரத்நாயக் அவர்கள் இந்த உப்பு விஷயத்தில் ஆணையுறவு உப்பு என்கின்ற பெயர் தான் பயன்படுத்தப்பட வேண்டும், ரஜ லுணு என்கின்ற பெயர் பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்.
ஆகவே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த பேரில் என்ன இருக்குது, உப்பு சுவையாக இருந்தால் போதும் தானே, சின்ன சின்ன விஷயங்களை வைத்துக்கொண்டு இனவாத அரசியலை தமிழ் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கிற விடயத்தை சொல்லியிருப்பார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் சத்தியலிங்கம் அவர்கள் ஓமந்தேல நடந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரில் ஒன்றும் இல்லை என்றால் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பேரை வையுங்கோ. எதற்கு நீங்கள் விமல் வீரவன்ச, ரத்நாயக்க, அந்த வன்ச, இந்த வன்ச என்று பேரை வைக்கிறீங்க? உப்பை பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறீங்க? உப்பில் ருசியைத்தானே பார்க்கணும், பேரில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் தானே வேண்டும், பிள்ளைகளுடைய பெயரா வேண்டும், அல்லது பிள்ளைகளுடைய பெயரா முக்கியம். ஆகவே இனி உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரை வைக்க இந்த ரத்நாயக்க, விமல் வீரவன்ச என்ற பெயர்களை தவிர்த்துட்டு சத்தியலிங்கம், சுந்தரலிங்கம், பொன்னம்பலம் என்ற பெயர்களை வச்சிங்கண்டா பிரச்சனை இல்லை. அல்லது அப்படி வைக்க வேண்டிய அப்படி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு பேரை வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் வாய மூடிக்கொண்டிருக்கிறோம். ருசியை மட்டும்தான் பார்க்கணும், அது உண்மை. ஆனால் அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் பேரை வைங்க. ஏன் ரத்நாயக்கா, விமல் வீரவன்ச, அந்த வன்ச, இந்த வன்ச பேரை வைக்கிறீங்க? சத்தியலிங்கம், பொன்னம்பலம், சுந்தரலிங்கம் மட்டும் கூட பிள்ளைகளுக்கும் பேரில் வைங்கோ. ஏன்னா உங்களுக்கு பிள்ளை தானே வேணும், பேர் முக்கியம் இல்லை தானே, அதை வைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாய முடிக்கொண்டிருக்கோம். நெடுந்தீவில் வந்து ஒரு மக்கள் சந்திப்பை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அந்த விஷயத்தில் ஒரு கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற பொழுது ஒரு சென்டிமெண்டல் அட்டாக் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து ஒரு பாச பிணைப்போடு சேர்ந்த ஒரு பேச்சு மாதிரி, அல்லது அன்பில் தோய்ந்த ஒரு பேச்சு மாதிரியான ஒரு விடயத்தை முன்வைச்சு அவர் அந்த அந்த தன்னுடைய அந்த தொனியில் பேச்சை முன்வைத்திருக்கிறார். அதில் என்ன விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்றொரு பொழுதில் வந்து மக்களோட துயதுடைக்க நான் எவ்வாறு வந்தேனோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கிறேன். அவர் எந்த விஷயத்தில் சொல்கிறாருன்னா, அவர் எந்த ஒரு பதவிகளும் இல்லாமல் வந்திருக்கிறார், வெறுமையாக வந்திருக்கிறார். முதல் ஆரம்பத்திலே நான் அப்படித்தான் வந்தேன்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், நான் நெடுந்தீவுக்கு நன்றிய விசுவாசத்தை எதிர்பார்த்து வரையில்லை. உண்மையிலேயே நான் இந்த மக்களின் துயர் துடைக்க, மக்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிறதுக்காகத்தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தீவகத்துக்கும் மீப்பிடிக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு நீண்ட வரலாறும் இருக்குது. தீவக பிரதேசங்கள் அனைத்திலையும் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் எமது கட்சியினால் தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்துமே மக்களுக்கு இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தேவையாக இருந்தால் அது தொடர்ந்துமே நடக்கணும் என்றால் நீங்கள் வீணை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். வீணை சின்னத்துக்கான எதிர்காலத்தை அதை வந்து அந்த எங்களுடைய வெற்றியின் எதிர்காலம் வந்து இப்போ மக்களோட கையில் தான் இருக்குது. ஆகவே உங்களுக்கு தொடர்ந்துமே இந்த விஷயங்கள் தேவை என்றால் நீங்கள் வீணை சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்துமே இந்த இபிடிபி பற்றின ஒரு செய்தி தான் வந்திருக்கு. செய்தியை பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். அது என்ன செய்தி என்று பார்த்தீங்கன்னா, இந்த திக்கம் படிசாலை தொடர்பாக செய்தி. இந்த திக்கம் படிசாலையே இபிடிபியினுடைய காலத்தில் வந்து அவர்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தாரை வார்த்து கொடுக்க போகின்றார்கள் என்று பேசப்பட்டது. பெரும்பாலும் இது வந்து யாரால் முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, பெணவளத்துறை திணைக்களத்தினால் வந்து இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பான நேர்காணல்கள், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான ஊடக சந்திப்பையும் கூட அதனுடைய தலைவர் முன்வைத்திருப்பார். இது தொடர்பாக இந்த ஜேவிபி அரசாங்கம், என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இது தொடர்பான விமர்சனங்கள் பெருமெடுப்பில் டக்ளஸ் தேவானந்தா மேலே நேரடியாகவே முன்வைக்கப்பட்டது. இந்த விமர்சனங்கள் தொடர்பான ஒரு பதிலை வழங்குறதுக்காக ஊடக சந்திப்போன்ற அந்த கட்சியினுடைய ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைச்சிருந்தார். அந்த விடயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் டக்ளஸ் தேவானந்தா மேலே முன்வைக்கப்பட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்துமே அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறதுக்காக முன்னெடுக்கப்பட்டவை. இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு அரசியல் நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட விஷயங்கள். திக்கம்படி சாலையை வெளிநாட்டு தனியார் நிறுவனத்திட்ட கையளிப்பதற்கான ஒப்பந்தத்துட எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் சம்பந்தப்படுத்தும் வகையில் ஊடகத்தில் செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எல்லாமே உண்மையிலேயே பனை அபிவிருத்தி சபையுடன் சம்பந்தப்பட்டவர்களால் அவ்வாறான தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை, மக்களும் அதை நம்ப வேண்டாம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார்.
அது மட்டுமில்லாமல் கடந்த கால அரசாங்கத்தில் வந்து கைத்தொழில் சார்ந்த துறைசார் அமைச்சுக்கும் குறித்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் இடையில் கைச்சாத்திரப்படுறதுக்காக இருந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்து வச்சிருந்தது டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தான். இல்லாவிட்டால் திக்கம்படி சாலையும் வெளிநாட்டு கைக்கு போயிருக்கு, வெளிநாட்டு நிறுவனத்தின் கைக்கு போயிருக்கு. அப்படி அவர்கள் பொறுப்பெடுத்திருந்தால் அந்த பெருந்தொகையான பெறம், அதாவது திக்கம்படி சாலையால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து முதல் பெருந்தொகையான ஒரு லாபம் ஒன்று கிட்டப்பட்டது. அப்போ அந்த லாபம் வந்து பெருமளவான லாபம், அதில் கிட்டப்படுற பெருமளவான லாபம் அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கே சென்றிருக்கும். இந்த அபாயத்தை வந்து தடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்பான விஷயங்கள் அவரை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் செயலாளர் நாயகம் அவர்கள். அவருடைய கட்சியின் செயலாளர் நாயகமாக இருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கலந்துரையாடி இருந்தார் என்ற விடயத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த திக்கம் படிசாலை விவகாரத்தில் நம்ம செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவரை தவறான முறையில் சம்பந்தப்படுத்தி இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். துறைசார் அமைச்சினால் உரிய நியமனங்களை பின்பற்றி செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றை பனை அபிவிருத்தி சேவை பணிப்பாளர் சபையின் தீர்மானத்தினால் ரத்து செய்ய முடியும் என்பது மக்களை ஏமாற்றுவோர் செயற்பாடு என்ற விஷயத்தை சொல்லியிருப்பேன். இது நடந்து கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பான ஆரம்ப புள்ளி வந்து அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகே இது தொடர்பான விமர்சனங்கள் பெரும்பாலும் முன்னெடுக்கப்பட்டன. இப்போ அண்மை காலமாக கூட இது ஒரு சின்ன பேசுபொருளாக இருந்தது. அதற்கான ஒரு பதிலடியாகத்தான் இவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரச்சார கூட்டம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நேரடியாகவே கலந்து கொண்டிருந்தார். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 5 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கான ஒரு பிரச்சார கூட்டம், ஒரு மாபெரும் பிரச்சார கூட்டமாக இது அமைஞ்சிருந்தது. இதில் வந்து வவுனியாவில் இருக்கிற பல பகுதியிலிருந்து மக்கள் கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மக்கள் ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கும் அவருக்கு கை கொடுக்கறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு முண்டி அடித்து கொண்டு இருந்த ஒரு சூழலை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது பலராலேயும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. அண்மையில் வல்பட்டித்துறையில் நடந்த இந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக முண்டி அடித்ததையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது பின்னைய காலப்பகுதியில் அரசியல் ஆய்வாளர்களையும் ஊடகங்கள்லையும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த முறையும் அப்படி ஒரு சம்பவம் தான் நடத்திருக்கின்றது. இதுக்கு தொடர்ந்து விமர்சனங்களை ஏற்படுத்திய வண்ணமே இருக்கின்றது. இதில் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன், திலகநாதன் மற்றும் வேட்பாளர்கள், மதகுருமார்கள், ஆதரவாளர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. இந்த வவுனியா பிரதேசத்தில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற மக்கள் திரண்டு வந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. இந்த வவுனியாவில் மட்டுமில்லை, புதுக்குடியிருப்பு, அது மட்டுமில்லாமல் கிளிநொச்சி போன்ற பல வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த பல பிரதேசங்கள்லையும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றதை கவனிக்கக்கூடிய மாதிரியே இருந்தது. வவுனியாவில் நடந்த மாதிரி கிளிநொச்சியிலையும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை முன்வைத்திருந்தார். அதில் வந்து பல விடயங்கள் பேசப்பட்டன. குறிப்பாக இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக பேசப்பட்டது. வளமையான அவருடைய பிரச்சார கூட்டங்களில் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், காணி விடுவிப்பு. அந்த வகையில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனை தொடர்பாக பாதிக்கப்பட்ட வீடுகளும் புனர் நிர்மாணம் செய்து கட்டியெழுப்பப்படும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வீதிகள், இப்போ இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற வீதிகளும் பெருமெடுப்பில் விடுவிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் இந்த கூகுள் மேப்பை பயன்படுத்தி அபகரிக்கப்பட்ட காணிகள் கூட விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அண்மையில் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிற பொழுது கூகுள் மேப்பை பயன்படுத்திய வனவள திணைக்களத்திலே பல காணிகளை அபகரித்து விட்டார்கள் என்ற விடய பிறப்பில் பேசியிருந்தார்கள். அந்த வகையில் அந்த காணிகளும் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னொரு பக்கத்திலிருந்தும் பார்க்கணும். அதாவது இன்றைய அன்ருகுமார் திசாநாயக்க அரசாங்கம் பல பாதைகளையும் காணிகளையும் விடுவித்து விட்டது என்ற ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று பலரும் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அப்படி விடுவிக்கப்பட்டாலும் கூட அது பல கட்டுப்பாடுகளுக்கும் சட்ட சிக்கல்களுக்கும் மத்தியில் தான் சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இன்றைய அளவில் வந்து விடுவிக்கப்பட்ட பல காணிகள்கிட்ட மக்கள் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. தங்களுடைய காணிகளை பார்வையிடுறதுக்கு போகிறதுக்கு கூட அனுமதி உற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இப்படியான ஒரு இக்கட்டான அல்லது ஒரு சட்ட சிக்கல்களுக்கு அமையத்தான் சொந்த காணிகளில் பார்வையிடுற நிலைமையும் இருக்குது. அதில் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பயிரிடப்படுகின்ற காணிகள் கூட இராணுவத்தின் கையில் இருக்குது. அப்படி
அப்படியான காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு ஆய்வினை செய்து அந்த ஆய்வின் மூலமாக மக்களுக்கு இது விவசாய காணிதான் என்று தெரிஞ்சோன்னே ஒப்படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியாக இந்த மக்களுடைய காணிகளை வெளிவிடுவோம் அல்லது மக்களிடம் ஒப்படைப்போம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதிலையும் ஒரு சின்ன சிக்கல்களையும் கொஞ்சம் இறுக்கங்களையும் வைத்துத்தான் அவர்கள் விடுவிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் இன்றளவிலும் கூட இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, மன்னாரில் இன்றைய சனிக்கிழமை மாலை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மல்நாதன் தலைமையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கூட்டம் இடம்பெற்றது. இந்த தேர்தல் கூட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் பேசிய என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் சொல்வதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் மடையர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணம் சில பேருக்கு இருக்கலாம். அதை மாற்றியமைப்பதற்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்கின்ற அந்த விடயத்தை எதிர்த்து பேசுகின்ற அல்லது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரு முகமாகத்தான் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்க. இவர் மட்டுமில்லை, பெரும்பாலும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற பல கட்சிகளும் இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தியின் கையில் இந்த வடகிழக்கு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த விடயப்பொருளில் தான் அவர்களுடைய பிரச்சாரங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான ஒரு விடயம்தான் இப்போ சாணக்கியன் அவர்கள் சொன்ன விடயமாகவும் இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது அந்த தேர்தல் முடிவுகளை கண்டு பெரும் கவலை அடைந்த ஒருவராகவே நான் இருந்தேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 3 ஆசனங்களை எடுத்திருந்தாலும் கூட அந்த வெற்றியை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத நிலையில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அதிலே மிக முக்கியமான காரணம், எங்களுடைய வடமாகாணத்திலே யாழ் மற்றும் வன்னி மாவட்டங்களில் எங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது பெரும் கவலையை தந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு சென்றதுக்கு பிறகு பாராளுமன்றத்திலேயும் கூட கடந்த காலத்திலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே எங்களுடைய வடமாகாணத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே, நான் 2020ஆம் ஆண்டு முதலாவது முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்ற பொழுது எனக்கு பக்கத்து ஆசனத்திலே தான் அண்ணன் சாரசிவநாதன் அவர்கள் இருந்தார். அவருடைய செயல்பாடை நான் பார்த்திருந்தேன். அவருடைய செயல்பாடை பார்த்துதான் அவர் சொல்லியிருந்தார், தனக்கு முன்பாக போன சில பாராளுமன்ற உறுப்பினர் தன்னிடம் கேட்டார்கள் எப்படி பிரேரணைகளை முன்வைக்கிறது என்று சொல்லி. என்னுடைய முதலாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகின முறையிலே அவரை பார்த்துதான் பல விடயங்களை நானும் பாராளுமன்றத்தை செயல்பாடிலே பழகியிருந்தேன். அவருடைய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே வரும். ஒவ்வொரு வாரமும் பாராளுமன்றத்திலே அவருடைய கேள்விகள் வரும். ஒவ்வொரு வாரமும் அவருடைய கேள்வி இல்லை என்று சொன்னால் மாலையிலே அவருடைய ஒத்திவைக்கும் பிரேரணை வரும். கேள்வியும் இல்லை, ஒத்திவைக்கும் பிரேரணை இல்லை என்றால் அவருடைய உரை கட்டாயம் வரும். சில நேரங்களில் அவர் குரோடாக இருக்கும் பொழுது அவருடன் சண்டையும் பிடிச்சிருக்கிறேன், அதன் இடக்கு இல்லாமல் நீங்கள் பேசலாம் என்று. ஆனால் அவர் திருப்பி நேரம் தருவார், அவருடைய நேரத்திலே பாதி நேரமாக தருவார். அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வன்னி மாவட்டத்தில் இருந்த அந்த பாராளுமன்றத்திலே என்னுடைய பாராளுமன்ற காலப்பகுதியை ஆரம்பித்து 2024ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை எடுத்து 3 பேர் பாராளுமன்றத்துக்கு சென்றாலும் இம்முறை எங்களுடைய பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினரை தவிர்த்து ஏனைய வன்னி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை பற்றி எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த மன்னார் நகரத்திலே கிடைக்கும் என்றதால தான் அவர் எனக்கு இந்த அழைப்பை தந்தவுடனே எனக்கு பெரும் சந்தோஷத்தை தந்த விடயமாக அதை பார்த்தேன். ஏனால் இந்த ஆதங்கத்தை எங்கேயாவது போய் சொல்ல வேணும். இன்று வன்னி மாவட்டத்துடைய மானம் பாராளுமன்றத்திலே எவ்வாறு சில ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடால இல்லாம போகுது என்ற செய்தியை மன்னார் மாவட்டத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மன்னார் மாவட்ட கிளைஞருக்கு நான் முதலாவது என்னுடைய நன்றிகளை சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எனக்கு முன்பாக பேசிய எங்களுடைய பேச்சாளர் சொன்னது போல இது வெறுமனே ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய வெற்றி என்றது அந்த வட்டாரத்துடைய வெற்றியாக மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய வெற்றி என்றது எங்களுக்கு இந்த மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது என்றது மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தலினுடைய முடிவு ஒட்டுமொத்த இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு தளமாகவே நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். கடந்த காலத்திலே பலர் சர்வதேச சமூகத்துக்கு செய்தி சொல்றதுக்கு எல்லாம் பல தேர்தலை பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் எங்களுடைய நாட்டிலே தற்பொழுது இருக்கும் அன்றுகுமார திசாநாயக்க அரசுக்கும் சர்வதேச ரீதியாக
இலங்கைக்கு மன்னிக்க வேண்டும், எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கு ஆதரவாக செயல்படுற அமைப்புகளுக்கும் ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு தேர்தலாகவே நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், கடந்த தேர்தலினுடைய முடிவுகளை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், இலங்கை தமிழரசு கட்சிக்கு கடந்த தேர்தலில் நான் நினைக்கின்றேன், இலங்கை தமிழரசு கட்சிக்கு கடந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 2,57,813 வாக்குகள் எங்களுடைய 5 தேர்தல் மாவட்டத்திலையும் கிடைச்சது. 2,57,819 வாக்குகள். ஏனைய தமிழ் கட்சியில பார்த்தோம் என்று சொன்னால், சங்கு சின்னத்துக்கு 65,382 வாக்குகள் கிடைத்தது. நான் எடுத்த விருப்பு வாக்கை விட 200 குறைவாகத்தான் அவங்களுடைய 5 தேர்தல் மாவட்டத்திலே அவங்க எடுத்திருந்தாங்க. என்னுடைய மட்டக்களப்பு போல எனக்கு கிடைத்த விருப்பு வாக்கு 200 குறைவாக. அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 39,000 வாக்குகள் எடுத்திருந்தார்கள். இந்த தேர்தலிலே, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு அணியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறதின் ஊடாக எங்களுக்கு கிடைத்த அந்த 2,57,000 வாக்குகள் என்றதை நாங்கள் இம்முறை தேர்தலில் அதிகரிக்க வேண்டும். எங்களுக்கு கிடைச்ச இந்த 2,57,000 வாக்குகளை நாங்கள் அதிகரிக்காவிட்டால், தற்பொழுது நாட்டிலே இருக்கும் அரசாங்கம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் என்னன்றதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மாறான பிரச்சனைகளாக இருக்கின்றது. இந்த பிரச்சனையில் தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் அளவிலே தான் இன்று இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வாக்கை விட, இந்த 2,57,000 வாக்கை விட அதிகளவான வாக்குகள் இம்முறை வடக்கு கிழக்கு பூராவும் தமிழ் மக்களுக்கு தமிழரசு கட்சிக்கு வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய சார்பிலே பேசும் பொழுது எங்களுக்கான அந்த அங்கீகாரம், எங்களுடைய உரைகளுக்கான அந்த அங்கீகாரம், நாங்கள் முன்வைக்கும் பிரச்சனைக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும். இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு முக்கியம். இந்த நிரந்தரமான அரசியல் தீர்வானது ஒரு சமஸ்டி அடிப்படையில் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்றதை எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிக அழகாக சொல்லியிருந்தார். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றதுக்கு அவருடைய உரையிலே பல விடயங்கள் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் சொல்றார்கள் என்றதை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு முறை எடுத்து சொல்வதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பாராளுமன்ற தேர்தலை முடிவுகளை வைத்துக் கொண்டு இன்று தென்னிலங்கையிலே NPP அரசாங்கத்தை பார்த்தால், NPP அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வரும் விடயம், இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் கட்சிகள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியை குறிவைத்து தான் சொல்றார்கள், அவர்களை வடக்கு கிழக்கிலே இருக்கும் மக்கள் நிராகரித்து விட்டிருக்கிறார் என்று சொல்றார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்று தமிழ் மக்கள் இப்ப சொல்லவில்லை என்று சொல்றார்கள். இன்று வடமாகாணத்தை எடுத்தால் NPP அரசாங்கத்தினுடைய கவனம் கூடுதலாக செலுத்தப்படும் பிரதேசம் எது என்று பார்த்தால் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான். அதிலையும் வடமாகாணத்தில் இன்னும் கூட. என்றால் வடமாகாணத்திலே போன பாராளுமன்றத்தை கொஞ்சம் ருசி கண்டார்கள், கொஞ்சம் ஆசனங்களை எடுத்து கொஞ்சம் ருசி கண்டார்கள். கிழக்கு மாகாணத்தை பெரும் அடி வாங்கினார்கள். அப்ப கொஞ்சம் அங்க ருசி குறைவு. அங்க 1-2 பேர் அமைச்சர் வந்து போறாங்க. ஆனா இந்த வடமாகாணத்தை மினக்கட்டுறது போல மினக்கட்டுறது இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலே அரசியல் தீர்வு என்றதுக்கு நாங்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்கிறதை ஒரு பக்கம் வைத்தாலும் சரி, அரசியல் தீர்வு என்ற விடயத்துக்கு தான் நாங்கள் வாக்கு போடவில்லை, NPP அரசாங்கத்துடைய அபிவிருத்திக்காகத்தான் தமிழ் மக்கள் வாக்குகள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட, தமிழ் மக்கள் கடந்த 6 மாதத்துக்குள்ள இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த 6 மாதமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த 6 மாதங்களுக்குள்ளே நாட்டிலே நடந்திருக்கிற விடயங்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்துக்காக என்ன நடந்திருக்கின்றதை நாங்கள் கவனமாக ஆராய வேண்டும். நாட்டிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே வந்திருந்தார் மன்னார் மாவட்டத்துக்கு. ஜனாதிபதி அவர் மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது சில வாக்குறுதிகளை கொடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதி இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இப்ப மறந்து போய் விட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு நாங்கள் எல்லாம் பார்க்கவே தேவை, ஏதோ இன்னொரு பொய்யை தான் சொல்லியிருப்பார். பொய் சொல்றதே ஒரு தொழிலாக ஜனாதிபதியும் NPP அரசாங்கம் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். ஏதாவது அடிச்சு விடுறானே, அந்த மாவட்டத்துக்கு போனா அந்த தேர்தலுக்கு வாக்கெடுக்கணும், ஏதாவது சொல்ல வேண்டிய புது பொய்யை சொல்லி போட்டு போறது என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் மடையர்களாக இருப்பார்கள் சொல்லி ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான தேர்தலாகவே இது அமைகின்றது. சில பொய்களை பார்ப்போம். ஜனாதிபதி சொன்ன பொய் இந்த குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பற்றி. மன்னார் மாவட்டத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது ஜனாதிபதி மிக தெளிவாக சொன்னார், விண்மில் காத்தாடி அறிந்த பிரதேசத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்லியிருந்தார் தானே.
ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று 2-3 நாளைக்கு முதல் ஜனாதிபதி வந்து சொல்றார், என்ன அந்த கட்டணம் எவ்வளோ கட்டணத்துக்குன்றதை வைத்து தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது கொடுத்த வாக்குறுதியை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது முழுமையாக மறந்து அதை மாற்றி அமைத்து புதிய ஒரு வாக்குறுதி ஒன்றை வழங்குகிறார். வாக்குறுதி இல்லை, அது புது ஒரு பொய் ஒன்று சொல்றார். சரி, அது காத்தாடி பிரச்சனையை விட்டாலும் கூட ஜனாதிபதி பல்வேறு பொய்களை சொல்லியிருக்கிறார். இந்த மன்னர் மாவட்டத்துக்கு வந்த பொழுது அண்மையிலே இதுக்கு முதல் கடைசியா வந்த பொழுது சொல்லியிருந்தார், தாங்கள் மன்னர்ல இருந்து புத்தளத்துக்கு போவதற்கு ஒரு பாதை 90 கிலோமீட்டருக்கு அதிகமான ஒரு பாதை ஒன்றை தாங்கள் அமைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறதாக சொல்லியிருந்தார். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்கள் சுத்தி வராம நேரடியாக புத்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாதை அமைக்கிறது நல்ல விஷயம். ஆனா ஜனாதிபதியுடைய உரையிலே அதை சொன்னாலும் கூட ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்திலே இந்த பாதையை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நாட்டிலே நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் நிதி அமைச்சினூடாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். நிதி அமைச்சினூடாக நிதி ஒதுக்கிறதாக இருந்தால் சில நேரங்களில் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்மார் இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லலாம், இல்லை ஜனாதிபதி சொன்னது இந்த எதிர்வரும் காலத்திலே நாங்கள் அமைப்போம் என்று, இப்ப உடனடியாக செய்யாட்டி. அப்படி ஜனாதிபதி இந்த வீதியை அமைக்கிறதுக்கான எண்ணங்கள் இருந்திருந்தால் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே ஆக குறைந்தது மன்னரிலிருந்து புத்தளம் வரைக்கும் போறதுக்கான பாதையை கட்டுவதற்கான ஆரம்ப பணிகளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி இல்லாட்டி ஒரு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தால் கூட நாங்கள் அதில் ஏதாவது 1% கூட உண்மை இருக்குன்னு நாங்கள் நம்பலாம். அப்படி செய்திருக்கிறார்கள். ஜனாதிபதியுடைய சொந்த கிராமமான தம்புத்தேகம் என்ற அனுராதபுரம் தம்புள்ள பிரதேசத்திலே இருக்கிற தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு மாத்திரம் 100 மில்லியன் ரூபாய் அவர் நிதி ஒதுக்கி இருக்கிறார். வெறும் ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரான தம்புத்தேகம பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் அமைக்கலாமா இல்லையான்ற அந்த ஆய்வை செய்வதற்கு 100 மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி இருக்கிறார். இப்ப ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்துக்கு வந்து இந்த 90 கிலோமீட்டர் வீதியை அமைக்கிறது என்று சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஏன் அவருடைய வரவு செலவு திட்டத்திலே அதுக்கான ஒரு ஆக குறைந்தது ஒரு 10 மில்லியன் ரூபாய் நிதியாவது ஒரு ஆய்வு செய்வதற்கு ஒதுக்கவில்லை? ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே பொய் சொல்றது, பொய்யை சொல்லி வாக்கை எடுக்கிறது, வாக்கை எடுத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுகள் அல்ல, தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே கௌரவமான ஒரு அரசியல் தீர்வு தேவையில்லை, தமிழ் மக்கள் நாங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நம்புவார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்காகவே இப்படியான பொய்களை சொல்லி திரிகிறார். அண்மையிலே நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் சரி, நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களை சந்தித்த பொழுதும் சரி, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எங்களுடைய நிலத்தொடர்பு அதோட சேர்த்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பாடலை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்றதை பற்றி பேசியிருந்தோம். எங்களுடைய அந்த பாரத பிரதமரை தமிழ் தரப்பிலே சந்தித்த அந்த குழுவினருக்கு தலைவராக இருந்தவர் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர், அவர்தான் அந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். கனெக்டிவிட்டி, இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பாடலை அதிகரிக்க வேண்டும் என்றதை பற்றி பாரத பிரதமரிடம் சொல்லியிருந்தார். இதில் உங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கம் இருந்த பொழுது அதிலேயும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் அவர்கள் இந்திய தூதுவரை சந்தித்த பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். பாராளுமன்றத்திலே அமைச்சர், நான் நினைக்கிறேன் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு கணக்கு அமைச்சர் இருந்தார்கள், மாறி மாறி அமைச்சர் கடந்த பாராளுமன்றத்தில் இருந்தார்கள், ஒருவர் இல்லை, மாறி மாறி 3-4 பேர் இருந்தார்கள். அவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த பாதை சேவையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், இதை ஆரம்பிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று பல கேள்வியில் அவர் எழுப்பியிருந்தார். அதுக்கு அந்த இடத்துல சொன்னபடியே இந்த துறைமுகம் ஒன்றை இதுல பியர் ஒன்று கட்டுறதுக்கு நிதி வேணும், பியர் கட்டுறதுக்கு இந்த அளவு நிதி இருந்தால் மாத்திரம்தான் செய்யலாம். இன்று அண்மையிலே நாட்டுக்கு பாரத பிரதமர் வந்த பொழுது நாட்டிலே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக் அவர்கள் விரும்பியிருந்தால் அவரிடம் கேட்டிருக்கலாம், மன்னார் மாவட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான இந்த துறைமுகத்தை நாங்கள் கட்ட வேண்டும், இந்த பாத சேவை நாங்கள் ஆரம்பித்தால் மன்னாரிலே பொருளாதாரத்தை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும், மன்னாருடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்த முடியும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்ல, இன்று மன்னார் நகரத்திலே இருந்து நகர சபை இந்த கூட்டத்தில் வைத்து ஒரு சவால் விடுகிறேன், ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான இணக்கத்தை தெரிவிப்பார்களா இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சென்று இந்தியாவை சந்தித்து இந்த பாதைக்கு தேவையான இந்த துறைமுகத்தை அமைக்கிறதுக்கு தேவையான நிதியை நாங்கள் பெற்றெடுத்து தருவோம் என்று வாக்குறுதியை இந்த இடத்திலே நாங்கள் கொடுக்கலாம். ஒரு சவாலாக சொல்கிறேன் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி அவருக்கான இலக்கத்தை சொல்லட்டும். நான் இந்த அரசாங்கத்துடைய ஜனாதிபதியாக அன்ருகுமார திசாநாயக் ஆகிய நான்
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த பாதையை மீண்டும் அமைக்கிறதுக்கு என்னுடைய சம்மதத்தை தருகிறேன் என்று மாத்திரம் அவர் சொல்லிட்டு முடிந்தால் அதை சொல்லி காட்டட்டும். மன்னாரை அபிவிருத்தி செய்கிற நோக்கம் இருந்தால் ஜனாதிபதி முதல் அதை சொல்லட்டும். நாங்கள் பேசுகிறோம் நிதியை கொண்டு வருவதை பற்றி. அவர் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுடைய தென்னிலங்கையிலே அவங்களுடைய ஜேவிபி என்பிபி என்ற பதாகையோடு இன்று வந்தாலும் கூட அதிலே உள்ளுக்குள் இருக்கிறது ஜேவிபியை சேர்ந்தவர்கள் ஒரு நாளுமே இதை அனுமதிக்க மாட்டார்கள். ஜேவிபியை சேர்ந்தவர்கள் இந்தியாவுடன் எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்க தொடர்புகளை இந்தியாவுடன் வளர்றது அவர் விரும்ப மாட்டார்கள். அந்த வேளை ஜனாதிபதி அவர்களுக்கு மன்னாருடைய அபிவிருத்தியை பற்றி தான் எந்த அக்கறையும் இல்லை. சரி, மன்னாரிலே அபிவிருத்தியை பற்றி அக்கறை என்றால் மன்னாருக்கு சொந்தமான வளங்களை பற்றி, மன்னாருடைய எதிர்காலத்துக்கான தேவையான வளங்களை பற்றி பாதுகாக்கிறதை பற்றியும் ஜனாதிபதிக்கு எந்த அக்கறையும் இல்லை. கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே ஜிஎஸ்எம்பி கனிக வளங்களுக்கு பொறுப்பான அந்த திணைக்களம் இந்த மன்னார் மாவட்டத்திலே இல்மினைட் இருக்கா இல்ல எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ், அதாவது இலுமினைட் இருக்கா இல்லையான்றதை பார்க்கறதுக்கான, அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கான அந்த அனுமதி பத்திரங்கள் நாடு முழுவதும் இவ்வாறு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தது, மன்னாரிலையும் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே சில வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இது மன்னாருக்கு மாத்திரமல்ல, திருவோணமலையிலையும் சரி வடக்கு கிழக்கு பூராவும் சரி. நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கிற இல்மினைட் அகழ்வு என்ற பெயரிலே எங்களுடைய கனிக வளங்களை அகற்றுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் தற்பொழுது பார்த்தால் நாட்டிலே முதலாவது முறையாக, அதாவது இலங்கை வரலாறிலே கனிக வளங்களை அகழ்வு செய்யறதுக்கு அனுமதி பத்திரங்கள் இதுவரைக்கும் ஜிஎஸ்எம்பி வழங்கவில்லை. இதுவரைக்கும் கனிக வளங்கள் இருக்கா இல்லையாண்டு ஆய்வு செய்யறது எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்ஸ் சொல்லுவார், அது மாத்திரம் தான் வழங்கி இருக்கிறார்கள். இன்று முதலாவது முறையாக திருவோணமலையிலே ஒரு புதிய அனுமதி பத்திரம் வழங்குறதுக்கு தயாரில் இருக்கிறார்கள். இந்த கனிய வளங்களை அகழ்வு செய்வது, அதாவது அங்கு இருக்கின்ற ஆராய்ச்சி செய்ததிலே தெரிய வந்திருக்கின்றது. இனி அது அகழ போறார்கள். மிக விரைவாக மன்னார் பிரதேசத்திலே இந்த கனிய வளங்கள் அகழ்வு ஆரம்பித்தால் மன்னாரில் இருக்கும் ஒட்டுமொத்த கடற்கரையும் இல்லாமல் போய்விடும். முழுமையான கடற்கரை அழிந்துவிடும். திருக்கோவிலேயும் இதே மாதிரியான விடயங்கள் நடந்து நாங்கள் தடை செய்திருந்தோம். ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய பொய்களுடைய வரிசையிலே இது இன்னொரு பொய். அபிவிருத்தி செய்ய நோக்கம் இல்லை, இருக்கிற வளங்களை பாதுகாக்கிற நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த பிரதேசத்தை பற்றி அக்கறையும் இல்லை. ஆனால் இது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் மக்கள், குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் இருக்கும் சில மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக சில நேரங்களில் அரசியல் தீர்வொன்றை அவர்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே. அதை நம்பி வாக்களித்திருக்கலாம். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதிகளை எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொன்னார்கள். அதுக்கான எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த சில அந்த காரணங்களுக்காக வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அபிவிருத்தி செய்வோம் என்று வந்த மக்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். கனிய வளங்களை போன்ற விடயங்கள் இல்லாட்டி எங்களுடைய இந்த விண்மில் போன்ற விடயங்களை நிறுத்துவார் என்று நினைத்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இனி இந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் இந்த ஏமாற்றத்துக்கு, எங்களுடைய மக்களை ஏமாற்றியதுக்கு சரியான பதிலடியை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் வழங்க வேண்டும். இதிலே முக்கியமாக இன்னொரு விடயத்தை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே எங்களுடைய இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே தற்பொழுது எங்களுடைய டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுடைய ரவிகரன் அவர்களும் தங்களால் முடிந்த வரைக்கும் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். பாராளுமன்றத்தில் முடிந்த வரைக்கும் உரையாற்றுவதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் சந்திப்புகளுக்கு போவதாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தில் கூட்டத்திலே கலந்து கொள்வதாக இருக்கட்டும், இது அனைத்தும் செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் அரசாங்கத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வன்னி மாவட்டத்துடைய மக்களுடைய மானம் போகுது என்று சொன்னதுக்கான ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை மாத்திரம் சொல்லி, இது ஒரு காரணம் போதும், நாங்கள் எல்லாம் என்பிபிக்கு வாக்களிக்காமல் வேறு எந்த கட்சியிற்கும் வாக்களிக்காமல் எங்களுடைய தமிழரசு கட்சிக்கு மாத்திரம் வாக்களிக்கிறது. அவர் சொல்லியிருந்தார், இது நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுதும் வன்னி மாவட்டத்தினுடைய பெருமையை பற்றி யோசித்து சிரித்தார்கள். என்ன உரை என்று சொன்னால், நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது, நாட்டிலே ஒரு பாரிய அரிசி தட்டுப்பாடு வந்தது. நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்த பொழுது ஆளுங்கட்சியிலே இருக்கிற அமைச்சர்மார் வேறு வேறு நாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யலாம் என்று பார்த்தார்கள். எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தோம். இந்த நாடோட பேசலாம், இல்லாவிட்டால் இந்த இடத்திலே இருந்து இப்படி அரிசி இறக்குமதி செய்யலாம். ஆனால் வன்னி மாவட்ட மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை என்னவாக இருந்தது?
உங்களுடைய வீட்டிலே என்னுடைய வீட்டிலே வளர்க்கிற நாய்கள், இந்த நாய்கள் சாப்பிட்டு தான் இந்த அரிசி தட்டுப்பாடு வந்தது. இந்த நாய்கள் அரிசி சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும் என்றதுதான் வன்னி மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனையாக இருந்தது. இவர்களை போன்றவர்கள் உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தொடர்ந்தும் நீங்கள் வைத்து அழகு பார்க்க போறீங்களா? இல்லாவிட்டால் தமிழ் மக்களுக்காக எப்பொழுதும் தமிழ் மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா என்ற முடிவை வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமா இப்பொழுதே அந்த முடிவை எடுத்திருப்பார்கள். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய மக்கள் அந்த முடிவை சரியாக வெளிக்கொண்டு வருவார்கள். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்கள் அனைவரும் எல்லா மக்களும் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து